அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு 2 in 1 பொங்கல். எப்பவுமே வந்து வெண்பொங்கல்னா காரப்பொங்கல் அது பண்ணுவோம். அப்புறம் வந்து ஸ்வீட் பொங்கல் பண்ணுவோம். இது ரெண்டுமே வந்து குயிக்காக எப்படி ஒரு 20 மினிட்ஸில் அப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து யாராவது பேச்சுலர்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணலாம். இல்லை வந்து நம்ம நார்மலாகவே யாருக்கும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப நேரம் சமையல் அறையில் இருக்க வேண்டாம். பொங்கல் அன்னைக்கு வந்து வெளியே போகலாம், இல்லை டிவி பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்குலாம் வந்து குயிக்காக எப்படி பண்ணி முடிச்சிடலாம் நல்லா, அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக நமக்கு என்ன வேணும்னா வந்துட்டு பச்சரிசி, அது கூட வந்து பைத்தம்பருப்பு இல்லைனா பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிளாஸ்னால் இது வந்து ½ கிளாஸ். ஸோ 1:2 ரேஷியோவில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் முன்னாடி நாள் நைட்டே எடுத்து வச்சுட்டா டைம் நல்லா சேவ் ஆகும். இது ஒரு கிளாஸில் போட்டு இப்படி மூடி வச்சுருங்க. இங்கே வந்து வெண்பொங்கலுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஸ்வீட் பொங்கலுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்குமே வந்து நெய் தேவைப்படும். ஸோ இங்கே வெண்பொங்கலுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அது கூட வந்து நல்லா முந்திரி பருப்பு, இஞ்சி இந்த சைஸில் வச்சுருக்கேன். இப்படி வச்சா தான் வாயில் வராமல் இருக்கும். கருவேப்பிலை, 2 மிளகாய் இது மாதிரி கீரி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வச்சுக்கோங்க லேசாக, அது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம கூட வந்து இது கூட உப்பு போட்டுருவோம் இதில். அதுக்கப்புறமா வந்து இதில் முந்திரி பருப்பு, திராட்சை, கூட வந்து ஏலக்காய் தூள், இது வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வெல்லத்தை சீவி இந்த மாதிரி தூள் பண்ணியிருக்கேன். உடச்சிக்கலாம், இல்லை நீங்கள் சீவிக்கலாம் ஈஸியாக அந்த கத்தியில். ஸோ வெல்லம் எவ்வளோ எடுக்கணும்னா வந்துட்டு அரிசி பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அமௌண்ட் எடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். ஸோ இதில் நம்ம மொத்தமாக 1.5 எடுத்துருக்கோம். பாதி வந்து வெண்பொங்கல் பண்ண போகிறோம், பாதி தான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். ஸோ 3/4 கிளாஸ் சக்கரை பொங்கலுக்கு 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்துருக்கேன். முதல்ல வந்து குக்கர் வச்சுருக்கேன் நான். குக்கரில் ஒரு ½ ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு லேசாக வந்து பாசிப்பருப்பை வறுத்துக்க போகிறேன். அந்த பச்சை வாசனை போக நல்லா வறுத்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பாசிப்பருப்பை போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் லேசாக வறுத்தா போதும். டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு மொத்தமாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. குக்கரில் ஏற்ற போகிறேன் நான். ஸோ மொத்தமாக 1.5 கப் இருக்குது உள்ள. அதனால் முதல்ல 3 கிளாஸ் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக ஊற்ற போகிறோம் பொங்கலுக்கு குழைவாக வரத்துக்காக. எப்பவுமே 3 கிளாஸ் ஊற்றுவோம், நம்ம எக்ஸ்ட்ராவாக 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ ஸோ 4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மலாக குக்கர் வரதா இருந்தால் நீங்கள் 3 விசில் வைப்பீங்க. இப்போ 4 விசில் வச்சுக்கோங்க. 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ 2 in 1 பொங்கல் என்ன பண்ணோன்னா வந்துட்டு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுத்துக்குமே ஒரே டைமில் வந்து குக்கரில் வச்சுட்டு நம்ம ஒன்றா வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் ரெண்டுத்தையும் தாளிச்சிக்க போகிறோம். அதாவது வெண்பொங்கல் வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம், சக்கரை பொங்கலுக்கு வந்து நம்ம வெல்லம் போட்டுக்க போகிறோம். ஸோ குயிக்காக முடிஞ்சிடும். ஒன்றா போட்டுக்கிறேன் நான். என்னுடைய குக்கரில் வந்து விசில் வராது, அதனால் நான் வந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் விட போகிறேன். உங்களுக்கு அது கூட முன்னாடி கூட ஆகிடும். ஒரு 3-4 விசில் வந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒருவேளை நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இல்லாமல் எலக்ட்ரிக் குக்கர் இருந்துச்சுன்னா அதில் பண்ண போகிறீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இன்னும் குழைவாக வரும். ஸோ எதர் வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா வந்து எலக்ட்ரிக் குக்கரில் முதல்ல ரைஸை வச்சு எடுத்துலாம். ஸோ வந்து நம்ம குக்கரில் பொங்கல் வேகிற டைமில் வந்து மற்ற இதெல்லாம் பண்ணிடலாம், தேவையானதெல்லாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வெல்லத்தை அப்படியே போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் குவான்டிட்டிக்காக போட்டுக்கலாம், 3/4 கிளாஸ். ஸோ வெல்லம் வந்து அங்கே கரையிட்டோம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து அதை வடிகட்டி எடுக்க போகிறேன். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன், இன்னொரு பேன் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒன்றுத்தில் வந்து வெண்பொங்கலுக்கு வேண்டிய இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 கடாயிலையுமே வந்துட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஸோ வெண்பொங்கலுக்கு வந்து நெய் இருக்கீங்க, அதில் வந்துட்டு நம்மளுடைய மிளகு, ஜீரகம் அது முதல்ல வறுக்கலாம். இது வந்து டக்குன்னு வதங்கிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு சிம்மில் வச்சே பண்ணலாம். நம்ம இதெல்லாம் மெதுவாக. அது கூட வந்து கீரி போட்டிருக்கேன், அதனால் மிளகாய் வெடிக்காது. கீரைலாம் வெடிக்கும். கூட வந்து இஞ்சி வந்து பெரிய துண்டாக போட்டிங்கன்னா வாயில் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெசக்காமல் அப்படியே போடலாம். நல்லா நெசக்கி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இஞ்சி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட கருவேப்பிலை போட்டு கடைசியாக வந்து முந்திரி பருப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது
ஸோ சிம்மில் வச்சு இதை வதக்கலாம். அவ்வளோதான் நமக்கு வந்து வெண்பொங்கலுக்கு வேண்டிய தாளிப்பு. இங்கே வந்துட்டு சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா திராட்சை போட்டு வறுக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு வறுபட்ட அப்புறமா நான் திராட்சையும் போட்டு எடுத்துடலாம் டக்குன்னு. இது லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் போட்டு நம்ம கிண்டினதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு. நான் அதே தட்டில் வந்து கொட்டி வச்சிட போகிறேன் கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த பேன்லேயே இருந்தால் சூடாகிடும், அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த நெய்யும் அப்படியே ஊற்றிடலாம். ஸோ சக்கரை பொங்கலுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா வந்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுட்டோம், ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம். சில பேர் சுக்கு தூள் கூட போடுவாங்க, நீ வேணா சுக்கு தூள் கூட போடலாம். இங்கே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வந்து வெல்லத்தை வந்து கொதிக்க வச்சுருக்கோம். வெல்லம் பாகெல்லாம் வேண்டாம், சும்மா இப்படி கொதி வந்தால் போதும். ஒரு 5 to 6 minutes வந்தால் போதும். இப்போ நல்லா வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ண போகிறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்க போகிறேன். ஸோ ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நான் இதுக்கு வடிகட்டி எடுத்துடுறேன். ஸோ வெல்லம் தண்ணி வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்மளுடைய குக்கரில் வந்து இன்னும் சாதம் வெந்துன்றதுலேயே இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டோம் ரெடியாக. ஸோ இன்னும் ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணலாம். குக்கரில் சாதம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ குக்கரில் 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 minutes ஆற வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெந்திருக்கும். அது நம்ம நல்லா கலரி விடணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் அது மாதிரி அதை வந்து மேஷ் பண்ணலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா நசுக்கி விடலாம். முதலையே அதில் வந்து எண்ணெயில் நெய்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசிச்சு விட்டுருக்காங்க. நல்லா நல்லா இன்னும் குழைவாக வரும். ஸோ சாதத்தை வந்து நீங்கள் ஒரு மத்தால் கலரிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷர் இந்த மாதிரி ஏதாவது நல்லா கலரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம உப்பு போடல, அதனால் நம்ம இந்த தாளிப்பில் தான் உப்பு போட போகிறோம். இங்கே வெண்பொங்கல் பண்ண போகிறோம். இங்கே இன்னொரு கடாயை வச்சுருக்கேன், சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் பாதி பொங்கல் எடுத்து போட்டுக்கலாம். பாதிக்கு வெல்லம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். அதை கொஞ்சம் நல்லா நம்ம கிண்டணும். ஒரு 3-4 minutes நல்லா இப்போ கிண்டணும் நம்ம அதை. இதை நம்ம ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இன்னும் ஒரு 2 minutes நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா மேஷ் ஆகிடும். அது அடியில் ஒட்டாமல் இருக்க தான் முதல்ல நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். ஏன்னா சாதம் வந்து ஈரமாக இருக்கனால டக்குன்னு ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் உடனே நம்ம நெய் போட்டுட்டு அந்த வெள்ளை தண்ணியும் ஊற்றிடணும். ரொம்ப ஹையில் வைக்காமல் சிம்லேயும் ரொம்ப வைக்காமல் மீடியமாக வச்சு நல்லா இப்படி கலருங்க. இது நல்லா இப்படி பாருங்கள். இப்போ நல்லா சுண்ட ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த சாதம் ஃபுல்லாக அந்த தண்ணியை. இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் வச்சுருந்தோம்ல அதையும் போடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர் சுக்கு தூள் கூட போடுவாங்க, அதுவும் நீங்கள் போடலாம் வேணா, ஆப்ஷனல். அப்புறம் இந்த முந்திரி திராட்சை அதில் இருக்க நெய் எல்லாம் அதில் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஒரு 4-5 ஸ்பூனாவது நம்ம வந்து நிறைய நெய் போட்டால் தான் நம்மளுடைய சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதனால் போட்டுக்கோங்க. கடைசியாக நான் வந்து ஒரு ஸ்பூன் லேஸ் அதில் ஊற்ற போகிறேன். போட்டு கலர் இல்லை. இது கொஞ்சம் ஃபுல் நல்லா சிம்மில் வச்சிடலாம். இப்போ வெண்பொங்கல் பண்ணலாம் இங்கே. ஸோ இப்போ வந்து வெண்பொங்கல்லையும் வந்து நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இதுக்கு நம்ம உப்பு போடாதனால இப்போ இந்த இதுலேயே போட்டுடலாம் நம்ம உப்பு. ஸோ நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நம்ம சாதத்தை கிண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ மிச்சம் வச்சுருக்க பொங்கலையும் எடுத்து நல்லா நம்ம இதில் கிண்டணும். ஏற்கனவே சாதம் குழஞ்சிருக்கு, அந்த நெய்யில் சேர்த்து நல்லா ஒரு குழைவாக வரும். இந்த டைம்லேயும் வந்து ரொம்ப தீயை ஹையாக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் சிம்மாக வச்சுக்கோங்க. நல்லா ஒன்றா திரண்டு வரட்டும்.
நல்லா பரட்டி எடுக்கணும் நம்ம. ஸோ அந்த உப்பும் எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், இந்த காரம் எல்லாம் நல்லா ஒன்றா ஆகும். ஸோ நல்லா நம்ம கிண்டிட்டோம். நம்மளோட வெண்பொங்கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு, குழைவாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கேட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய சக்கரை பொங்கல் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கலர்னா நல்லா அந்த வெள்ளம்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். சக்கரை பொங்கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கரெக்டான ஒரு இனிப்பு போட்டிருக்கேன், 3/4. நீங்கள் வந்து 1 கிளாஸ் கூட போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேணும்னா. இனிப்பு வேணும்னா என்ன கூட போட்டுக்கலாம், தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தமாக ஒரே டே தான் 2 in 1 பொங்கல். மொத்தமாக நம்ம பொங்கல் பண்ணோம், இங்கே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பாதி வெண்பொங்கல் பாதி சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு. ரெண்டுமே ஆயிடுச்சு. மொத்தமே 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ வந்து சக்கரை பொங்கல் ஃபஸ்ட் நம்ம இலையில் வச்சிட்ருக்கோம். இப்போது நல்லா டேஸ்டியான சக்கரை பொங்கல் குயிக்காக பண்ணியாச்சு. இது கூட வந்து பக்கத்தில் வெண்பொங்கல் வச்சிடலாம். நம்ம 2 பொங்கலும் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. 20 மினிட்ஸில் ஷுவராக பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் 2 in 1 பொங்கல் வந்து நீங்களும் சீக்கிரமாக செஞ்சு பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.